பிப்ரவரி 28. தலைப்பு எப்போதும் வளருதல். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். நீதிமொழிகள் 4:18. அளவற்ற விலைக்கிரயத்தில் கிறிஸ்துவ குணத்தின் பூரணத்தை மனிதர்கள் எட்டலாம் என்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சத்தியத்தை கேட்பதற்கு ஸ்லாக்கியத்தை பெற்றிருந்தவர்களுக்கும் பரிசுத்த வேதத்தை தேவனுடைய குரலாக எடுத்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவரால் உணர்த்தப்பட்டிருந்தவர்களுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குன்றிப்போவதற்கான எந்த சாக்கும் அவர்களுக்கு இல்லை. தேவன் கொடுத்திருக்கிற திறனை பயிற்றுவிப்பதன் மூலம் அவர்கள் அனுதினமும் கற்று உண்மையான ஒவ்வொரு விசுவாசிக்கும் அளிக்கப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய உற்சாகத்தையும் வல்லமையையும் அனுதினமும் பெற வேண்டும். நாம் தேவனுடைய தோட்டத்தில் செடிகளை வளர்க்க விரும்பினால் தொடர்ச்சியாக வழங்கப்படும் ஆவிக்குரிய வாழ்க்கை மற்றும் ஆழ்ந்த அக்கறையின் இடைவிடா ஊற்று நமக்குள் இருப்பது அவசியமாகும். அப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்திலும் அவரை அறிகிற அறிவிலும் வளர்ச்சி காணப்படும். பொறுப்பை தூக்கி எறிந்து வழியருகே சற்று ஓய்வெடுக்க பாதி வழி வீடு எதுவும் எங்கும் இல்லை. உறுதியான ஆவிக்குரிய குணத்தை உருவாக்குகிறவர்களாக நாம் தொடர்ந்து பரலோகத்தை நோக்கி முன்னேற வேண்டும். நமது வாஞ்சை அதற்காக மேற்கொள்ளப்பட்ட விசுவாச பயிற்சி மற்றும் நமக்கு கொடுக்கப்படும் சத்திய வெளிச்சம் மற்றும் அறிவை பயன்படுத்தும் அளவிற்கு ஏற்பதான் நாம் பரிசுத்த ஆவியானவரை பெறுகிறோம். பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய திறனுக்கும் பிறரிடம் அவரை வெளிப்படுத்தும் ஆற்றலுக்கும் ஏற்றவாறுதான் அவர் நமக்கு வழங்கப்படுவார். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று கிறிஸ்து கூறுகிறார். கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற கிருபையை உண்மையாய் தேடும் நபர் தான் ஏமாற்றமடைய வேண்டியதில்லை என்பதில் உறுதியோடு இருப்பார். இந்த வாக்குத்தத்தமானது யார் நம்மை ஏமாற்றப்பட்டாரோ அவரால் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வாக்குத்தத்தம் ஒரு விதியாகவோ அல்லது கோட்பாடாகவோ கூறப்படவில்லை. மாறாக ஒரு உண்மையாக தெய்வீக அரசாங்கத்தின் சட்டமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை பரிசோதிக்கும் ஆய்வை நாம் தனிப்பட்ட விதத்தில் முயற்சி செய்தால் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வோம் என்பதில் நிச்சயத்துடன் இருக்கலாம். தேவன் உண்மையுள்ளவர். அவருடைய கட்டளை பூரணமானது. தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆத்துமாவின் வாஞ்சைக்கு ஏற்றாற்போல் வெளிச்சமும் சத்தியமும் பிரகாசிக்கும். அவர்கள் நிரப்பப்படும்படியாக எல்லோரும் நீதியின் மேல் பசிதாக மடைய வாஞ்சிப்பார்களாக. ஆமேன்.